கிரீன்லாந்து விவகாரத்திற்கு பிறகு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை யாருமே கண்டுக்கல. நடுத்தருவில் அவர் நின்றா கூட யாருமே அவரை பார்க்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஜெலன்ஸ்கி கண்டுகொள்ளப்படாத நபராக மாறிட்டார். சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தார். அங்கே டாவோஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்ட அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சை பார்த்து துரத்தி விட்டுருக்காங்க. அப்படி அவர் பேசினது என்ன? ஈரான் ஒட்டுமொத்த நாட்டையும் சுற்றி வளைச்சிருக்கு அமெரிக்காவினுடைய கப்பல்கள். ட்ரம்ப்பு அந்த சுவிட்சை தட்டின உடனே ஈரான் மீது பெரிய வார் ஒன்று தொடங்க போகுது. என்ன செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறத ட்ரம்ப்பினுடைய வாய்ஸ் ஒன்று லீக் ஆகிருக்கு. அது சம்பந்தமான உண்மை தகவலோட நம்ம வீடியோவாகவே ப்ளே பண்ணி காமிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா வடகொரியா சேர்ந்து உக்ரைனை முடித்து விடுவதற்காக பயன்படுத்த போகிற ஆயுதங்கள் என்ன? ரஷ்யாவினுடைய ஒரு சூப்பரான ஒரு ஆயுதம் ஹிமார்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்கு. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. டாவோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துல நடந்த அந்த மாநாட்டில் ஜெலன்ஸ்கிக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. வாப்பா சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நானும் வரேன், என்னை பற்றி செய்திகள் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவரும் போயிருக்கார். போனவர் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கார் மைக்கு கிடச்ச உடனே. ஐரோப்பா தன்னை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நீ உன்னைய பார்த்துக்கோய, அப்புறமாட்டி நீ ஐரோப்பாவை பற்றி கவலைப்படலாம் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. கிரீன்லாந்துக்கு 14 வீரர்களை அனுப்புவதால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. இது யதார்த்தமான கேள்வி தான். கனடாவினுடைய அதிபராகட்டும், இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி ஆகட்டும், ஜெர்மனுடைய அதிபர் மெர்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு 15 வீரர்கள், மொத்தமாக ஒரு 45 வீரர்களை அனுப்பிச்சாங்க. அதை பார்த்து உலகமே கைகுட்டி சிரிச்சது. கிரீன்லாந்தை பாதுகாக்கிறதுக்கு வெறும் 45 வீரர்கள் போதுமா அப்படின்னு. அதைத்தான் ஜெலன்ஸ்கியும் சொல்லியிருக்கார். இது ஜெயிச்சவங்க யாராவது சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்க. பட் ஜெலன்ஸ்கி தோத்து போனவராச்சே, அவர் சொல்கிறத யாருமே கண்டுக்கல. சரி, புட்டினுக்கு என்ன செய்தியை நீங்கள் அனுப்புறீங்க? சீனாவுக்கு என்ன செய்தியை அனுப்புறீங்க? ஐரோப்பா வீக்காக இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? இதுதானே நீங்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்னு ஐரோப்பா மேலே கடும் கோபத்தில் இருக்கார். ஒருவேளை மிக முக்கியமாக இது டென்மார்க்குக்கு என்ன செய்தி அனுப்புதுன்னா, ஐரோப்பா உனக்கு சப்போர்ட்டெல்லாம் இருக்காது, நேட்டோ நாடுகள்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காது, அமெரிக்கா சொன்னாங்கன்னா கிரீன்லாண்டை எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு தானே நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஜெலன்ஸ்கி டாவோஸிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஏன்னா ட்ரம்போட நடந்த ஒரு பதட்டமான சந்திப்பு அங்கே நடந்தது. டாவோஸ் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் ஜெலன்ஸ்கியினுடைய பேச்சை பாதியிலேயே நிப்பாட்டினார். நீங்கள் கீவுக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆங்கர் சொன்ன உடனே ஒட்டுமொத்த அரங்கமுமே சைலண்டாக இருந்தது. அதற்கு பிறகு ஃபினான்ஸ் டைம்ஸினுடைய அறிக்கையின்படி ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் இந்த டாவோஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல மீட் பண்ணாங்கல்ல, அப்போது உக்ரைனுடைய பொருளாதார மீட்சி மற்றும் போருக்கு பிந்தைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொண்டு வந்திருந்தார். இதில் சைன் போட்டு கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் அமெரிக்கா உதவி செய்யணும் அப்படின்னு ரெக்வஸ்ட்டையும் வச்சார். ஆனால் ட்ரம்ப்பு அதில் சைன் பண்ணலை. இதை நீ அப்படியே எடுத்துகிட்டு உன் நாட்டுக்கு கிளம்பி ஓடி போயிரு, என்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிளம்பிட்டாரு. ட்ரம்ப் கிளம்பின உடனே ஜெலன்ஸ்கியும் துரத்தி அடிச்சிட்டாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம். இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பேரலாம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விட்காஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய ஃப்ரெண்டு எங்கே உக்ரைனில் பஞ்சாயத்தெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நபர், அப்படிப்பட்டவர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய அதிபர் புட்டினை மீட் பண்ணியிருக்கார். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது 3.5 மணி நேரம் நடந்தது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்பினுடைய மருமகனும் இந்த சந்திப்பில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. எது எப்படியோ இது இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான். உக்ரைனில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாத்தையும் திருடுவதற்கான வேலையை ட்ரம்ப்பும் புட்டினும் சேர்ந்து செய்ய தொடங்கியிருக்காங்கங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. 2 பேருமே ரொம்ப யோக்கியங்கள்லாம் கிடையாது. சரி, அதிபர் ட்ரம்பினுடைய குழுவில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சு வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இது ஒரு மாபெரும் நிகழ்வு அப்படிங்கிறத அரசியல் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ட்ரம்பினுடைய ஆடியோ ஒன்று சிக்கி இருந்தது. அந்த ஆடியோவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்குறேன்.
President Trump, ships going to Iran. என்னுடைய கையில் எதுவுமே இல்லை, ஆனால் நான் சுவிட்சை தட்ட போகிறேன். அது எப்போன்னு யாருக்கும் தெரியாது. சரி, ஈரானுக்கு அருகில் மிகவும் பிரம்மாண்டமான இராணுவ குவிப்பை ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருங்கிறது தான் அந்த ஆடியோ சொல்லக்கூடிய செய்தி. இது யுஎஸ் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செனட்டருக்கு அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ஆடியோ தான் நமக்கு கிடைச்சது. அதை தான் மக்களுக்கு இப்போ நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். எங்களிடம் ஒரு பிரம்மாண்டமான கடற்படை ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரம்பினுடைய அந்த லீக்கான ஆடியோவில் இப்போது தகவல் கிடச்சிருக்கு. என்னன்னாலும் நடக்கலாம். ஈரான் மீது போர் தொடுக்கலாம், இல்லை இஸ்ரேலை வச்சு அடிக்க சொல்லலாம். ஈரானை சுற்றி யுஎஸ் கப்பல் சுத்திருச்சு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. அதாவது இந்த ஜெரான் ட்ரோன் இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு $50,000 மட்டும்தான். இதை வச்சு $20 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ஹிமார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏவுகணை, இதை யாருக்கு கொடுத்துருக்காங்க? உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. இந்த ஏவுகணை தாங்கி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரே ஒரு தற்கொலைப்படை ட்ரோன் ஈஸியாக அட்டாக் பண்ணி அமெரிக்காவினுடைய இவ்வளவு செல்வத்தையும் ஒட்டுமொத்தமாக சிதைச்சிருச்சுங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இதை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. ரஷ்யா இவ்வளோ ஸ்ட்ராங்கான நாடு அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதங்களை வச்சுருக்காங்கங்கிறத இப்போது அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தடைகளிலிருந்து விற்பனை உயர்வு வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை ரஷ்யா சொல்லியிருக்காங்க. வோட்கா ஏற்றுமதி இருக்குல்ல, அதை ரஷ்யா கிட்டத்தட்ட 3 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. 2 ஆண்டுகளில் இல்லாத உச்சம் இப்போ அரங்கேறி இருக்கு. நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் நிறையா பேர் குடிகாரங்களாக மாறி இருக்காங்க. குடிமகன் சொல்லி 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 இங்கே குடிகாரர்களுடைய எண்ணிக்கை ஓட்டு போடுற நேரத்தை விட மற்ற நேரங்களில் அதிகமான அளவில் உச்சரிக்கப்படுது. இந்திய வர்த்தகங்களுடைய தரவுகளின்படி ஜனவரி மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில இந்தியாவுக்கான ரஷ்யாவின் வோட்கா ஏற்றுமதி 2.9 மடங்கு உயர்ந்து $8,20,000 உயர்ந்திருக்கான். இவ்வளவு ரூபாய் இருக்கு. ஆனால் நமக்கு அந்த டாலர்ல கொஞ்சமாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கான உழைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு முழுமையான தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ் அவர்கள் ஒத்துக்கிட்டார். உண்மையை ஒத்துக்கிறேன்ப்பா, ஆமாப்பா, நாங்கள் தோத்து தான் போயிட்டோம். அபத்தமான அதிகாரத்துவத்தாலும் ஆவண வேலைகளாலும் அன்னெசரியாக நீங்கள் டீல் போட்டு தேவையில்லாமல் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கான செலவுகள் அதிகமாக செஞ்சு இப்போது ஐரோப்பா, ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தோற்று போய் நிற்குது. ஜெர்மனியும் ஐரோப்பாவும் நம்ப முடியாத ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்தால் கூட அதை பூரா வீணாக்கிட்டாங்க கடந்த 20 ஆண்டுகளில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செய்கிறார். இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு புதிய செய்தி. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இனிமேல் மறுபடியும் டிக்டாக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்தியாவில் டிக்டாக் பேன் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அதற்கு பிறகு தான் யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் 2018க்கு பிறகு பயங்கரமாக பூம் ஆச்சு இந்தியாவில். இப்படிப்பட்ட நிலையில் இந்த டிக்டாக்கினுடைய புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக ஆடம் பிரஸ்லர் அப்படிங்கிற நபர் நியமிக்கப்பட்டிருக்கார். 7 பேர் கொண்ட வாரியத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் இவர் செயல்படுவார். $14 பில்லியன் ஒப்பந்தத்தின் மூலியமாக டிக்டாக் அமெரிக்காவில் மறுபடியும் தொடர்ந்து இயங்கும்னு சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இப்போ அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து ட்ரம்ப்பையும் சரி கட்டி மறுபடியும் அமெரிக்காவில் டிக்டாக்கை பயன்பாட்டுக்கு அனுமதிச்சிருக்காரு ட்ரம்ப். காசு இருந்தால் என்னன்னாலும் நடக்கும். இது தாண்டி வடகொரியாவும் ரஷ்யாவும் ஒரு சூப்பர் டீல் போட்டிருக்காங்க. வடகொரியாவிடம் 1300க்கும் மேற்பட்ட சோவியத் காலத்தில் கொடுக்கப்பட்ட, அதாவது சோவியத் ரஷ்யாவினுடைய காலகட்டத்தில் S-75 ஏவுகணைகள் இருக்கு. நான் சும்மா தான் வச்சிருக்கேன், என் கூட எவனும் போருக்குலாம் வரமாட்டேன், அதனால அந்த ஏவுகணையை பூரா நான் உனக்கு தரேன், நண்பன் தானே நீ வச்சுக்கோ அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபருக்கு இப்போ அது ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கார். வடகொரியாவினுடைய ஏவுகணைகள் மூலியமா ரஷ்யாவுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருக்கார். இது மாதிரி ஒரே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஃப்ரெண்டு யூரோப்புக்குள்ள இருந்தாங்கன்னா யூரோப் நாடுகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் மட்டுமே நம்மிடம் புகுத்தப்பட்டதை தவிர மேற்கத்திய நாடுகள் வளரலை. நம்மளும் அவங்கள நம்பி நம்மளுடைய கலாச்சாரத்தை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறது தான். வேட்டி ஒருத்தனும் கட்டுறதில்லை, நானே பேண்ட்டு தானே போட்டிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க நம்ம நிலைமையை. யுஎஸ்ஏவினுடைய துணைத் தலைவர் யார்? ஜெடி வான்ஸ், வைஸ் பிரசிடென்ட். நாங்கள் ஐரோப்பாவை நேசிக்கிறோம், ஐரோப்பிய நாகரிகம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா உங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது இங்கே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு, நீ தான் உன்னைய மீட்டெடுத்துக்கணும்.
ஸோ யூரோப்பை நம்புறதுக்கு இனிமேல் யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவினுடைய துணை அதிபரே ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சிருக்காரு. இந்த நிலையில ஆஸ்கர் பற்றிய வார்த்தைகள் உலகளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆஸ்கரில் எந்த நாடு எவ்வளவு விருதுகள் வாங்க போகுது, என்ன படங்கள் இதில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை பார்த்தோம். அதில் ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரஷ்யா அனிமேஷன் குறும்படம் ஒன்று, தி 3 சிஸ்டர்ஸ் அப்படின்னு, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. ஆஸ்கர் விருதுக்கு இப்போ பரிந்துரைச்சிருக்காங்க. கான்ஸ்டாண்டினன் புரோன்சிட்டின் அப்படிங்கிற 2வது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படத்தில் அழகான எளிமையான அனிமேஷன் ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம். இது மாதிரியான படங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இந்தியாவிலேருந்து ஒரு படமாவது ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் விருது வாங்குமா அப்படின்னு கேட்டால் அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இன்னும் மியூசிக் போடல, அதனால் நமக்கு ஆஸ்கர் கிடைக்காது. சரி, இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று சிக்கிச்சு. இது ரஷ்யா சைட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவில் இவங்க காமிச்சிருக்கக்கூடிய அந்த ஏவுகணை அப்படிங்கிறது ரொம்ப ப்ளசண்டான வீடியோவாக இருந்தது. சரி, இது என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின சர்ச் ஒன்று பண்ணேன். அது செர்னோஃபில் பாரம்பரியத்தில் இருந்து, பழைய காலத்து செர்னோஃபில் பாரம்பரியத்தில் இருந்து சிறப்பு இராணுவ நடவடிக்கையினுடைய முன்னணி வரைக்கும் தொடர்ச்சியாக ரஷ்யா 3வது தலைமுறை IMR 3M அப்படிங்கிற அந்த தடைகளை அகற்றக்கூடிய வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. பனிபோர்த்திய இடங்கள்ல அது எப்படி மூவ் ஆகி போகும் அப்படிங்கிறது தொடர்பான விளக்கங்கள் தான் நம்ம பார்த்தோம். இப்போது T90 அப்படிங்கிற டாங்கி, என்னது கவச வாகனம், அதை தாங்கிக்கிட்டு அதை அடிப்படையாக கொண்ட கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய வேலையை செய்யுது. இப்போ உக்ரைன் ஒட்டுமொத்தமாக ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க. அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த உக்ரைனையும் கைப்பற்றி முடித்த உடனே அங்கே ரஷ்யா வச்சாங்கல்ல கன்னிவெடி, இல்லை உக்ரைனே வச்சுருப்பாங்கல்ல கன்னிவெடி, அதை பூரா எடுக்கிறதுக்கு இதுதான் சூப்பரான ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இப்போது ரஷ்யாவினுடைய எல்லை தாண்டி உக்ரைனுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் போகிறதுக்கு இதை பயன்படுத்தி தான் உள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஒட்டுமொத்த உக்ரைன்லையும் இப்போ ஆயுதங்கள் இல்லாமல், ஐரோப்பா கிட்ட இருந்து எந்த ஆயுதங்களும் இல்லாமல் உக்ரைன் நிராயுதபாணியாக நிற்கிது. இதை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யா ஏகப்பட்ட நிலப்பரப்பை கைப்பற்றி அமெரிக்காவோடு டைப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களையும் 2 பேரும் திருடி பகிர்ந்து கொள்வதற்கான பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் நம் நண்பர்கள் சில பேர் சொல்லியிருந்தீங்க, காசாவில் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யா இணைத்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்ல, $1 ட்ரில்லியன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகிருந்தது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, யூரோப்பில் இருந்து, இல்லை அமெரிக்கா முடக்கி வச்ச பணத்தில் இருந்து நீங்கள் அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் காசாவினுடைய அமைதி ஒப்பந்தத்துக்கு தர்றேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருந்ததா நீங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மறந்துட்டேன். இப்போ அதை நான் நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.